ஐயப்பன் கோவிலில் வாவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக உள்ளார். வாவர் என்பது ஐயப்பசாமி வழிபாட்டில் இணைக்கப்பட்டுள்ள பாவனையாகும். அவரது கதையும் வரலாறும் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்படுகிறது. வாவரின் வரலாறு: வாவர் ஒரு முஸ்லிம் போர் வீரர் என்றும், சில வரலாற்று தகவல்களின்படி கடல் கொள்ளையர் பைரட் என்றும் கூறப்படுகிறது. அவர் தனது படைகளுடன் கேரளத்தில் பம்பை என்னும் பகுதியில் வந்தார். அப்போது பம்பை பகுதி கேரள அரச குடும்பத்தால் நிர்வகிக்கப்பட்டது. தன்னுடைய சக்தி மற்றும் செல்வாக்குடன் வாவர் அந்த பகுதிகளை ஆட்சி செய்யத் தொடங்கினார். இந்நிலையில் ஐயப்பன் அவருக்கு எதிராக போராட வந்தார். ஆனால் போரில் இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்புடன் நடந்து கொண்டனர். மேலும் போரின் முடிவில் நண்பர்களாக மாறினர். வாவர் பின்னர் தனது யுத்தங்களை நிறுத்தி ஐயப்பனின் தீவிர பக்தராக மாறினார். அவரும் அவரது சக்திகளும் ஐயப்பனின் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டன. ஐயப்பன் கோவிலில் வாவர் வழிபாடு: சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் வாவர் மகான் பள்ளியில் சென்று வழிபடுவார்கள். இங்கு வாவர் ஒரு முஸ்லிம் தலைவராக கடவுளாக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். இந்த வழிபாடு ஹிந்து முஸ்லிம் மத ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. வாவரின் தியானத்திற்கும் அவரது பக்தர்களுக்குமான இடமாக பள்ளி உள்ளது. அங்கு வாசி, முஸ்லிம் கேப் மற்றும் குரான் போன்ற முஸ்லிம் அடையாளங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. வாவரின் முக்கியத்துவம்: மத ஒற்றுமை. வாவரின் வரலாறு ஹிந்து மற்றும் முஸ்லிம் சமுதாயங்களின் இடையேயான ஒற்றுமையின் உதாரணமாக கருதப்படுகிறது. பக்தி மற்றும் நட்பு: வாவரும் ஐயப்பனும் இடையே தோன்றிய நட்பு பக்தர்களுக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. சபரிமலை யாத்திரையின் ஒரு பகுதியாக வாவர் வழிபாடு: யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் வாவரை முதலில் வழிபடுவது தொன்று தொட்டு வழக்கம். இந்த வரலாறு ஐயப்பன் கோவிலின் பாரம்பரியத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.